அம்மு தனியா நின்னுட்டு இருக்கிறத விஜய் வந்து பார்க்குறாரு. பார்த்து அதிர்ச்சி அடையிறாரு. விஜய் வந்து, "என்ன அம்மு நீ மட்டும் தனியா நிக்கிற? உன் கிளாஸ்மேட்ஸ் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, "என் கிளாஸ்மேட்ஸ் போயிட்டாங்கப்பா" அப்படின்றாங்க. "என்ன உன்ன விட்டுட்டு போயிட்டாங்க? அவங்க கூட தான் நீ இருப்பேன்னு நெனச்சேன்" அப்படின்னோனே, "சரிங்கப்பா நம்ம போலாமான்னோனே." ஏன் அம்மு ரொம்ப அப்செட்டா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இங்க போனோனே அம்மு வந்து ரொம்ப சோகமாவே இருக்காங்க. அத பார்த்து விஜய் வந்து, "ஏன் அம்மு ரொம்ப சோகமா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்குறாரு. "என்னாச்சு அம்மு? ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? என்னாச்சுடா? ஏதா பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, உடனே வந்து அப்படியே வந்து அழற மாரி இருக்கா. "என்னாச்சுடா?" அப்படின்னோன அப்பாவ கட்டிக்கிறா. அப்படியே அழறா. உடனே வந்து, "என்னாச்சு செல்லம்?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "அப்பா, அம்மா எப்பப்பா வருவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அத கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடையறாரு. "என்ன என்னாச்சு அம்மு? ஏன் இப்படிலாம் கேட்குற?" அப்படின்னோனே, "நீங்க தானப்பா சொன்னீங்க, அம்மா சீக்கிரம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு, அம்மா சீக்கிரம் எப்பப்பா வருவாங்க?" அப்படின்னோனே, அப்படியே ஒண்ணும் புரியாம, "ஏன் அம்மு இப்படிலாம் கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லப்பா, அம்மா இல்லாததால தானே மிஸ்ஸு பாவம் எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குறாங்க. அவங்க பாவம்ப்பா" அப்படின்னோனே, அப்படியே ஒண்ணும் புரியாம யோசிச்சு கேட்குறாரு. "என்னாச்சு அம்மு?" அப்படின்னோனே, நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க அம்மு. அத கேட்டுட்டு அப்படியே விஜய் வந்து தவிக்கிறாரு. "அம்மு அது வந்து இல்லப்பா, இதுக்கப்புறமா வந்து நம்ம மிஸ் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணலாம்ப்பா. பாவம்ப்பா மிஸ்ஸு நம்மளால எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குறாங்க. இன்னைக்கு ஹெட் மிஸ்ஸஸ் அவங்கள எப்படி திட்டுனாங்க தெரியுமா? அவங்களால எதுவுமே சொல்ல முடியலப்பா. எனக்கு கூட அவங்க அன்னைக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அப்போ கூட எனக்கு அவங்க மேல கோவமா இருந்துச்சு. ஏன் என்னை விட்டுட்டு போறாங்க? என்னை ஏன் அவாய்ட் பண்றாங்க? அப்படின்னு நினச்சேன்ப்பா. என்ன கூட சாப்பிடும்போது என் கூட சாப்பிடாத, எல்லார் கூடயும் உட்காந்து சாப்பிடு அப்படின்லாம் சொன்னாங்கப்பா. அத கேட்டுட்டு அவங்க மேல கோவம் வந்துடுச்சு. அவங்க வந்து என்ன வேணுன்னே வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படின்னாலும் நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா இப்ப தான்ப்பா புரியுது. அவங்க எல்லாரும் மிஸ்ஸு திட்டுறாங்கப்பா. அதனால தான் மிஸ் அப்படி நடந்திருக்காங்கப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இதுக்கப்புறம் மிஸ் கிட்ட நீங்க ஸ்கூல் பக்கத்துல பேசாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. அதையும் சொல்லி அவங்க திட்டுனாங்கப்பா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா மிஸ் திட்டு வாங்குறது. அதனால தான்ப்பா கேட்டேன். எனக்கு பார்த்துக்கிறதுக்கு அம்மா இருந்தா மிஸ்ஸு திட்டு வாங்க மாட்டாங்கல்ல. அம்மா என்ன பார்த்துப்பாங்கல்ல. அப்புறம் அவங்க யாரும் மிஸ்ஸு திட்டமாட்டாங்கல்ல, அவங்க என்ன பார்த்துக்கிறதால அப்படின்னோனே, அப்படியே உறைஞ்சு போறாரு விஜய். தாங்கிக்கவே முடியல விஜயால. ரொம்ப கஷ்டமா இருக்கு. "அம்மு ப்ளீஸ்ப்பா, எனக்காகப்பா மிஸ்கிட்ட இதுக்கப்புறம் பேசாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. ஸ்கூல் பக்கத்தில மிஸ்கிட்ட பேச வேணாம்ப்பா. அப்புறம் நீங்க என்ன சீக்கிரமா ஸ்கூல் உள்ள அனுப்பிச்சிடுங்கப்பா. மிஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம்ப்பா" அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாரு. இந்த சின்ன வயசுல இவளுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கு. பாவம் குழந்தை. காவேரிக்கு எதுவும் ஆகக்கூடாது, பிரச்சனை ஆகக்கூடாது, எப்படிலாம் யோசிக்கிறா? அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கிடைக்க நாங்க 2 பேருமே குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு அழறாரு விஜய். "அப்பா ஏன்பா அழறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்குறா. "ஒண்ணும் இல்லடா. சரி நீ தூங்கு. இதுக்கப்புறம் வந்து மிஸ்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அப்பா பார்த்துக்கிறேன். சரியா?" அப்படின்னோனே, சரிங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தூங்குறா. இங்க வந்து தட்டி குடுத்துட்டு அப்படியே மனசு கஷ்டப்படுறாரு. பெத்த தாய் கூட குழந்தை கூட இருக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. எல்லாரும் வேற மாரி நினைக்கிறாங்களே. பாவம் காவேரி. அதனால தான் அவ அப்படி பண்ணியிருக்கா. குழந்தையும் எவ்வளோ மெச்சூரிட்டியா அழகா புரிஞ்சுக்கிட்டா மிஸ்ஸ பத்தி. பாவம் தாய் இல்லாத குழந்தை. அதனால தான் அவளுக்கு அவ்வளோ வலிச்சிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒண்ணும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இங்க வந்து காவேரி ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. மனசு கஷ்டத்தோட இருக்காங்க. அத பார்த்த சாரதா, "என்னாச்சு காவேரி? ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னோனே, ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்றாங்க. "இல்லடி ஏதோ நடந்திருக்கு சொல்லுடி" அப்படின்னோனே, நடந்த விஷயத்தை எல்லாம் காவேரி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அத கேட்டு அவங்க அம்மா வந்து, "விடுடி, இந்த மிஸ்ஸுங்களுக்கு என்ன தெரியும்? வந்து குழந்தையோட வந்து விஷயம். அவங்க அப்படிதான் பேசுவாங்க. எனக்கும் புரியுதும்மா. ஆனா அவங்களுக்கு என்னால புரிய வைக்கவே முடியலம்மா. அவங்க தப்பு தப்பா நினைக்கிறாங்கம்மா. அதுக்காக தான் காவேரி கூட இருந்து விலகி நிக்கலாம்னு நான் நினைச்சேன். ஆனா வேற வழி இல்லாம தான் பாவம் இப்போ நம்மளால தான் அவளோட தாய கூட இழந்திருக்கா. அதனால தான் நம்ம இப்படி பண்ணிட்டுருக்கோம். அது அவங்களுக்கு எப்படிம்மா புரிய வைக்கிறது?" அப்படின்னோனே, சரிடி நீ கவலைப்படாத. எல்லாம் சரியாயிடும். அவங்களும் கொஞ்ச நாள்ல புரிஞ்சுப்பாங்க. நீ கவலைப்படாத" அப்படின்னோனே, எனக்கு என்ன செய்யறதுன்னே ஒண்ணும் புரியலம்மா. பாவம்மா காவேரி. அவ தனியா நின்னுட்டு இருந்தா. வேற வழி இல்லாம அங்கருந்து நான் வந்துட்டேன். அவள நான் கவனிக்கலன்னு அவ நினைச்சுட்டு இருக்கா. ஆனா நான் அவ கவனிச்சேம்மா. ஆனா எனக்கு வேற வழி தெரியலம்மா. அப்படியே நான் குழப்பத்தோடயே வந்துட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. அவ ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாளம்மா அப்படின்னோனே, விடுடி. அதுக்கு அவங்களுக்காக ஏன்டி குழந்தைய நீ இப்படி பண்ற? அப்படின்னோனே, நான் என்னம்மா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க. காவேரி தட்டி குடுத்துட்டு, பாவம் அம்மாவும் பொண்ணும் இப்படி கஷ்டப்படுறாங்களே பிரிஞ்சு. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. இங்க வந்து சாரதாக்கு விஜய் வந்து கால் பண்றாரு. நடந்த விஷயத்தை எல்லாம் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப விஜய் வந்து, "இப்ப என்ன பண்றது அத்த? ஸ்கூல்ல வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி முடிவு எடுக்கணும். இல்லன்னா இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒரு வேளை காவேரி ஸ்கூல்ல விட்டுட்டு அனுப்பிச்சுட்டா என்ன மாப்ள பண்றது? ஐய்யய்யோ! அது மட்டும் நடக்கவே கூடாது அத்த" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய்.